இலக்கணத்துல ஒளிஞ்சிருக்கிற சில சூப்பரான ரகசியங்களை பத்தி தெரிஞ்சுக்க நீங்க ரெடியா? சில சமயம் நம்ம பேசுற வார்த்தைகளுக்குள்ள சில விதிகள் மறைஞ்சிருக்கும். அதுதான் நம்ம மொழிக்கு ஒரு அழகையும் ஒரு சுருக்கத்தையும் கொடுக்குது. இன்னைக்கு நாம அந்த மாதிரி ஒரு மறைபொருளை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ இந்த 2 சொற்றொடரையும் கொஞ்சம் பாருங்களேன். மதுரை சென்றார், அப்புறம் செங்காந்தல். இது 2க்கும் பொதுவா ஒரு விஷயம் இருக்கு. அது என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாத்தீங்களா? உண்மையில இந்த 2 தொடர்களுக்குள்ளயும் அதோட முழுமையான அர்த்தத்தை கொடுக்கற சில வார்த்தைகள் மறைஞ்சிருக்கு. அந்த மறைஞ்சிருக்கிற வார்த்தை தான் நம்ம இன்னைக்கு பேச போற டாபிக், தொகைநிலை தொடர். சிம்பிளா சொல்லணும்னா 2 இல்ல அதுக்கு மேல இருக்கிற வார்த்தைகளுக்கு நடுவுல ஒரு சொல்லோ இல்ல ஒரு இலக்கண உருவோ நரைஞ்சு வந்து அந்த வார்த்தைகள் எல்லாம் சேர்ந்து ஒரே சொல் மாதிரி தெரிஞ்சா அதுதான் தொகைநிலை தொடர். இது நம்ம தமிழ் மொழியோட ஒரு தனித்துவமான அம்சம்னே சொல்லலாம். சரி, வாங்க இத பத்தி இன்னும் விரிவா பார்க்கலாம். இன்னைக்கு நாம ஒரு சின்ன அறிமுகத்துக்கு அப்புறமா வேற்றுமை தொகை, வினைத்தொகை, அப்புறம் பண்பு தொகைன்னு 3 முக்கியமான வகைகளை பார்த்துட்டு கடைசியா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை திரும்பி பார்க்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா தொகைநிலை தொடர்கள்ல மொத்தம் 6 வகைகள் இருக்கு. ஆனா பயப்படாதீங்க, இந்த விளக்கத்துல நாம அதுல ரொம்ப அடிப்படையான ரொம்ப முக்கியமான முதல் 3 வகைகளை மட்டும் நல்லா ஆழமா பார்க்க போறோம். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாரே போதும், தமிழ் இலக்கணத்துல ஒரு பெரிய பகுதியை ரொம்ப சுலபமா கத்துக்கலாம். நம்ம லிஸ்ட்ல முதல் வகை வேற்றுமை தொகை. இதோட பேர்லயே ஒரு க்ளூ இருக்கு பாருங்க, வேற்றுமை உருபுகள் தொகை. அதாவது மருந்து வர்றதுனாலதான் இதுக்கு வேற்றுமை தொகைன்னு பேரு. நம்ம ஆரம்பத்துல பார்த்த அதே உதாரணத்தை எடுத்துக்கலாமே. மதுரை சென்றார். இதை கேட்கும்போது முழுசா இருக்க மாதிரி இருக்கா, இல்ல இலக்கணப்படி ஏதோ ஒன்னு மிஸ்ஸிங் மாதிரி தோணுதா? என்ன நினைக்கிறீங்க? ஆமா, நீங்க நினைச்சது சரிதான். இதோட முழுமையான விரிவான வடிவம் மதுரைக்கு சென்றார். இங்க அந்த கு அப்படிங்கிற வேற்றுமை உருபுதான் மறைஞ்சிருக்கு. இதுதான் சிம்பிளா சொன்னா வேற்றுமை தொகை. இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கு மட்டும் கிடையாது. இந்த ஸ்லைட்ல நீங்க பாக்குற ஐ, ஆல், கு, இன், அது, கண், இந்த 6 வேற்றுமை உருபுகள்ல எது மறைஞ்சு வந்தாலும் அது வேற்றுமை தொகைதாங்க. சரி, இப்போ இதுலயே ஒரு சின்ன ட்விஸ்ட். சில சமயம் அந்த வேற்றுமை உருபு மட்டும் இல்லாம அந்த செயலை விளக்குற ஒரு வார்த்தையும் சேர்ந்து மறைஞ்சு வரும். இலக்கணத்துல இத உருபும் பயனும் உடன்தொக்க தொகைன்னு சொல்வாங்க. உதாரணமா தேர்ப்பாகன்கிற வார்த்தையை பாருங்க. இத விரிச்சு சொன்னா தேரை ஓட்டும் பாகன்னு வரும். இங்க தேரையில இருக்கிற ஐங்கிற வேற்றுமை உருபும் மறைஞ்சிருக்கு, ஓட்டும் அப்படிங்கிற அந்த செயலை விளக்குற சொல்லும் மறைஞ்சிருக்கு. பாத்தீங்களா மொழி எவ்ளோ சுருக்கமா அழகா மாறுதுன்னு? அடுத்துதான் நாம பார்க்க போறது வினைத்தொகை. இது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான சுவாரஸ்யமான வகை. ஏன்னா இது தனக்குள்ள நேரத்தையே, அதாவது காலத்தையே ஒளிச்சு வச்சிருக்கு. அப்படின்னா என்னன்னா, காலம் காட்டுற இடைநிலைகளெல்லாம் மறைஞ்சு ஒரு வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர்ச்சொல் வரும். அதான் வினைத்தொகை. சிம்பிள் ஃபார்முலா, வினைப்பகுதி பிளஸ் பெயர்ச்சொல். இதுக்கு இலக்கணத்துல காலம் கறந்த பேரச்சம்னு ஒரு அழகான பெயர் கூட இருக்கு. இந்த உதாரணம் இத சூப்பரா விளக்கும். வீசு தென்றல்னு இந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கோங்க. இது வீசிய தென்றல்னு இறந்த காலத்தையும் குறிக்கும், வீசுகின்ற தென்றல்னு நிகழ்காலத்தையும் குறிக்கும், வீசும் தென்றல்னு எதிர்காலத்தையும் குறிக்கும். அடங்கப்பா, ஒரே சொல்லுக்குள்ள 3 காலமும் அடங்கியிருக்கு பாருங்க. இதுதான் வினைத்தொகையோட மேஜிக். ஓகே, நம்மளோட 3வது வகைக்கு வந்தாச்சு, பண்பு தொகை. இதோட வேலை என்னன்னா, ஒரு பொருளோட குவாலிட்டி, அதாவது அதோட நிறம், வடிவம், அளவு, சுவை மாதிரியான பண்புகளை ரொம்ப சுருக்கமா சொல்றதுதான். செங்காந்தல்னு சொல்றோம் இல்லையா, அத விரிச்சா செம்மை ஆகிய காந்தல்னு வரும். இங்க நிறத்தை குறிக்கிற செம்மைங்கிற பண்பு பேர்ல வர மை விகுதியும் ஆகியங்கிற பண்பு உருபுந்தா மிஸ்ஸிங். இதுக்கு பேர்தான் பண்பு தொகை. இந்த பண்பு தொகையிலேயே இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு இன்னொரு துணை வகை இருக்கு. இதுல ஒரு சிறப்பு பெயர் முன்னாடி வரும், ஒரு பொதுவான பெயர் பின்னாடி வரும். ஆனா ரெண்டும் ஒரே விஷயத்தை தான் குறிக்கும். உதாரணத்துக்கு மார்கழி திங்கள் எடுத்துக்கலாம். மார்கழிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மாசம், அதாவது சிறப்பு பெயர். திங்கள்னா மாதம், அது பொது பெயர். இதோட விரிவாக்கம் மார்கழி ஆகிய திங்கள். அதே மாதிரிதான் சாரை பாம்பும், சாரை ஆகிய பாம்பு. இங்க ஆகியங்கிற வார்த்தை மறைஞ்சிருக்கு. சூப்பர். இப்ப நம்ம 3 முக்கியமான தொகைநிலை தொடர்களையும் பார்த்துட்டோம். வாங்க கத்துக்கிட்ட எல்லாத்தையும் சட்டுன்னு ஒரு தடவை ரீகேப் பண்ணிடலாம். இந்த தொகைநிலை தொடர்களை நீங்க எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம மொழியோட கம்ப்ரெஸ்ட் ஃபைல்ஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. பார்க்க சின்னதா இருந்தாலும் அதுக்குள்ள மொத்த அர்த்தமும் பேக் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஐடியா உங்களுக்கு இதை ஞாபகம் வச்சுக்க உதவும். இந்த டேபிள் பாருங்க, எல்லாத்தையும் பக்கவா தொகுத்து காட்டுது. வேற்றுமை தொகைனா வேற்றுமை உருபு மாதிரியும், உதாரணம் மதுரை சென்றார். வினை தொகைனா காலம் காட்டும் இடைநிலை மாதிரியும், உதாரணம் வீசு தென்றல். பண்பு தொகைனா மை வெகுதியும் ஆகிய உருபு மாதிரியும், உதாரணம் செங்காந்தல். அவ்வளவுதாங்க விஷயம். இதுதான் நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்டது நம்ம மொத்த சாராம்சம். எந்த ஒரு மொழியோட அழகும் அது எவ்வளவு சுருக்கமா விஷயங்களை சொல்லுதுங்கிறதுல தான் இருக்கு. இன்னைக்கு நாம இதெல்லாம் கத்துக்கிட்டோம் இல்லையா? இனிமே நீங்க தமிழ் வாசிக்கும் போது இந்த மாதிரி வேற என்னென்ன தொகைநிலை தொடர்கள் உங்க கண்ணில பட போகுதுன்னு பாருங்க. நிச்சயமா தமிழ் மொழியோட இந்த இலக்கண அழக நீங்க இன்னும் அதிகமா ரசிக்க ஆரம்பிப்பீங்கன்னு நம்புறேன். வணக்கம். தமிழ் மொழியில ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. சில சமயம் பெரிய பெரிய வாக்கியங்களை குட்டியா, ஆனா அதே சமயம் ரொம்ப அழகா சொல்லுவோம். அது எப்படின்னு தெரியுமா? அது ஒரு சின்ன மேஜிக் மாதிரி. அந்த மேஜிக்க பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க இந்த சுவாரஸ்யமான உலகத்துக்குள்ள போலாம். சரி, முதல்ல இந்த கேள்வியை பாருங்களேன். மலர் போன்ற கை.
இத நாம அழகா மலர்க்கைன்னு சொல்லிடுறோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க, நடுவுல இருந்த அந்த போன்ற அப்படிங்கிற வார்த்தை எங்க போச்சு? காத்துல கரைஞ்சிருச்சா? இதுதான் இன்னைக்கு நாம உடைக்க போற அந்த சுவாரஸ்யமான புதிர். இந்த மொழி மேஜிக்கோட பேரு தாங்க தொகைநிலை தொடர். ஆமா, கொஞ்சம் பெரிய பேராதான் இருக்கு. ஆனா பயப்படாதீங்க, இதுதான் நாம தேடிட்டு இருந்த ரகசியத்தோட சாவி. நம்ம கதையோட ஹீரோவே இதுதான். அப்போ இந்த தொகைநிலை தொடர்னா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். 2 வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நடுவுல இருக்கிற ஒரு குட்டி வார்த்தையோ இல்ல ஒரு உருவோ சும்மா ஹைட் அண்ட் சீக் விளையாடுற மாதிரி ஒளிஞ்சுக்குது. அப்படி ஒளிஞ்சுக்கிட்டதும் அந்த 2 வார்த்தைகளும் ஒன்னா சேர்ந்து ஒரே சொல் மாதிரி நமக்கு தெரியும். இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை மறைந்து வருவது. நம்ம தமிழ் இலக்கணத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மொத்தம் 6 வகை தொகைநிலை தொடர்கள் இருக்கு. அப்பப்பா 6 வகையான தலை சுத்துதா? கவலையே படாதீங்க. நாம இன்னைக்கு ஒரு முழு இலக்கண வகுப்பெல்லாம் எடுக்க போறதில்ல. அதுல ரொம்ப சுவாரஸ்யமான நம்ம டெய்லி வாழ்க்கையில பயன்படுத்துற ஒரு 3 வகைகளை மட்டும் எடுத்து அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம லிஸ்ட்ல முதல் வகை உவமை தொகை. நம்ம ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டோம்ல, அதே வகைதான் இது. பேர்லயே இருக்கு பாருங்க, உவமைன்னு. சோ இது முழுக்க முழுக்க ஒப்பீடுகளை பத்தினது. இங்க பாருங்க, மலர் போன்ற கை அப்படின்னு சொல்ற ஒரு அழகான வாக்கியம் எப்படி மலர் கைன்னு ரொம்ப சுருக்கமா, இன்னும் சொல்லப்போனா இன்னும் கவித்துவமா மாறுது பாத்தீங்களா? இதுதான் தமிழ் மொழியோட ஒரு அற்புதமான செயல்திறன். அப்போ இதோட ரூல் என்னன்னு பாப்போமா? ரொம்ப சிம்பிள். போன்ற, போல இந்த மாதிரி ஒப்பீடுக்கு பயன்படுத்துற வார்த்தைகள் இதுல மறைஞ்சிருக்கும். இதுல மலர்ங்கிறது உவமை, அதாவது எதை வச்சு ஒப்பிடுறோமோ அந்த பொருள். கைங்கிறது உவமேயம், அதாவது எந்த பொருளை ஒப்பிடுறோமோ அது. இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ற அந்த போன்றங்கிற பாலம் மறைஞ்சிருக்கிறதாலதான் இதுக்கு பேரு உவமை தொகை. சிம்பிள் இல்லையா? அடுத்து நம்ம 2வது வகைக்கு போலாம். இதோட பேரு உம்மை தொகை. இது எதுக்குன்னா 2-3 விஷயங்களை ஒன்னா சேர்க்கறதுக்கு, அதாவது ஜாயின் பண்றதுக்கு நம்ம பயன்படுத்துவோம். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த உதாரணத்தை பாருங்க. அண்ணனும் தம்பியும் வந்தாங்கன்னு சொல்றோம். இதுதான் முழுமையான வாக்கியம். ஆனா பேச்சு வழக்குல எழுத்துல சுருக்கமா சொல்லும்போது அண்ணன் தம்பி 2 பேரும் வந்தாங்கன்னு சொல்லுவோம்ல. இங்கேயும் ஒரு முக்கியமான இணைப்புச் சொல் காணாம போயிருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா, நீங்க நினைச்சது சரிதான். இங்க மறைஞ்சிருக்கிறது அப்படிங்கிற இணைப்புச் சொல். கவனிச்சிங்களா? அண்ணனும் தம்பியும், இதுல 2 இடத்துல வருது. அந்த 2 மறைஞ்சுதான் அண்ணன் தம்பின்னு ஒரு அழகான ஒட்ட வார்த்தையா மாறுது. இதே மாதிரிதான் தாயும் சேயும் என்பது தாய் சேய் அப்படின்னு மாறுது. இப்ப நாம பார்க்க போறது கடைசி வகை. இது கொஞ்சம் டீப்பான, ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு வகை. இதோட பேரு அன்மொழி தொகை. இதுல ஒரு சின்ன வார்த்தை மட்டும் மறையாது, ஒரு முழு கருத்தே மறைஞ்சிருந்து நமக்கு விஷயத்தை புரிய வைக்கும். இதுதான் இந்த தொடர்கள்லயே ஒரு மாஸ்டர் லெவல்னு சொல்லலாம். இந்த எடுத்துக்காட்டு இத ரொம்ப சூப்பரா விளக்கும். சிவப்பு சட்டை பேசினார். ஒரு நிமிஷம் யோசிங்க, இதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? ஒரு சட்டை எப்படி பேசும்? இங்கதான் அந்த மேஜிக்கே இருக்கு. நாம பேசும்போது சிவப்பு சட்டை போட்டிருந்தவர் பேசினார் அப்படிங்கிற ஒரு முழு வாக்கியத்தையே மனசுல வச்சுக்கிட்டு சுருக்கமா சிவப்பு சட்டை பேசினார்னு சொல்றோம். பாத்தீங்களா? இங்க அணிந்தவருங்கிற ஒரு வார்த்தை மட்டும் இல்ல, ஒரு முழு ஐடியாவே மறைஞ்சிருக்கு. ஆக அன்மொழி தொகையோட பவர் என்னன்னா, அது போன்ற இல்ல மாதிரி ஒரு சின்ன வார்த்தையா மட்டும் மறைக்கல, ஒரு முழு சூழலையும் ஒரு ஐடியாவையுமே உள்ள மறைச்சு வச்சு நம்மள குறிப்பாலேயே விஷயத்தை புரிஞ்சுக்க வைக்குது. இதுதான் தமிழ் மொழியோட உச்சபட்ச அழகு. சரி, நாம இப்போ வரைக்கும் ரொம்ப சுவாரஸ்யமான 3 வகைகளை பார்த்தோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு குவிக் ரீகேப் பார்க்கலாமா? அப்போதான் இந்த 3க்கும் இருக்கிற வித்தியாசம் நமக்கு நல்லா புரியும். இந்த அட்டவணையை பாருங்க, எல்லாத்தையும் எவ்வளவு நீட்டா புரிய வைக்குது. உவமை தொகை, இதுல போன்றங்கிற ஒப்பீடு மறையுது. உதாரணம் மலர்கை. அடுத்து உம்மை தொகை, இதுல உம்ங்கிற இணைப்புச் சொல் மறையுது. உதாரணம் அண்ணன் தம்பி. கடைசியா அன்மொழி தொகை, இதுல அணிந்தவர் மாதிரி சூழலுக்கு தேவையான முழு வார்த்தைகளே மறையுது. சிவப்புச் சட்டை பேசினார். இப்போ இந்த 3க்கும் உள்ள வித்தியாசம் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிஜமாவே இந்த தொகைநிலை தொடர்கள் எல்லாம் வெறும் கிராமர் ரூல்ஸ் கிடையாது. இது நம்ம தமிழ் மொழியோட டிஎன்ஏலயே கலந்திருக்கிற ஒரு கவித்துவமான செயல்திறனுக்கு ஒரு பெரிய சாட்சி. குறைஞ்ச வார்த்தைகளை பயன்படுத்தி எவ்வளவு ஆழமான அர்த்தத்தை சொல்ல முடியுது பாத்தீங்களா?